அதுவும் போல 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 தத்துவம் இவரெல்லாம் கற்றுண்ட குரு பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் சம்பரிசியாகவும் அகதாபியாகவும் படித்த பெரியப்பாக்கும் அதேபோல் குருவுக்கு குருவாகவும் தந்தையாகவும் இருக்கும் தம்பி கோயில் அவர்களுக்கும் அதேபோல் என்னை எப்போதும் வழிநடத்தும் காஞ்சி மாமா ஆசிரியர்களுக்கும் என் முதற்கொண்டு வணிகத்தை தெரிவிப்பது அதேபோல் இந்த பூலோகமானது ஆதி திரேதா கோபுரா கலியுகா என்று 4 யுகம் இருந்தது. இந்த 4 யுகம் முன்னால் ஆதி மணியுகம் என்று ஒன்று இருந்தது. மணியுகத்தில் நான் மட்டுமே குட்டையோடியில் இருந்தேன். அந்த குட்டையோடு ஒரு நாள் வேலோடு ஆதாயமாகவும் பூமியாகவும் நடுவிலே நான் ஒருவனே இருந்தேன். நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமே, நமக்கு ஒரு ஆண்குலை வேண்டும். வழிகாட்டு நடை சென்று ஒரு மணலை குறித்து பெரும் தவம் செய்கிறேன். அப்படி தவம் செய்கிறார்கள். அப்படி குரல் கேட்ட உடனே நாமும் நமக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று செய்வோம். ஆனால் கேட்கிறது கோவிந்தசாமி முனியம்மாள் அவர் பேர்னாலே சொல்ற காமாட்சியம்மன் பாலகாடிக்காக 200 ரூபாய் இருக்கிறார். இன்னும் மகாராஷ்டிர மாநிலம் பொருந்திய புதூர் நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் வாழ்ந்து காலம் செல்லும் நாடக ஆசிரியர் திரு பச்சைப்ப கவுண்டர் அவர் பேர்னாலும் இருக்கப்பட்டு இன்னும் சின்னதரை ஊராட்சி கவுன்சிலர் சின்னதரை அவர்கள் இன்னும் வன்னியனாகவும் சப்பரிசியாகவும் இருக்கக்கூடிய நாடகத்தை வழிநாட்டு நடத்தக்கூடிய நாடக ஆசிரியரும் நாடக தலைவருமான சின்னதரை அவர்கள் பேர்னாலே 200 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாவர் பங்கிலே கோவிந்தசாமி இருவரும் காலத்தில் இருந்தாலும் அம்மன் அமர்ந்து அவருக்கு சாலோக சாதக சாமி தாய் உச்ச பகவான் என்று சொல்ல 4வது வடிக்குமாறு அம்மனுக்கு
விழாவில் கலந்து கொண்டு சொன்ன திருநாவளை சேர்ந்த மோகன் அவர்கள் காம்பட்டினர் பாண்டியன் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு இன்னும் மகாராஷ்டிரா இன்னும் ரங்கா மேசி அவர்கள் வண்டிநாடு ராமசாமி எடுத்து ரங்கா மேசி அவர்கள் அம்மன் பாதுகாக்க நூறாளுக்குள்ளார் இன்னும் மகாராஷ்டிரா தானிப்பட்டு நேரத்திலே சில போக வாழ்ந்து வரக்கூடிய இன்னொன்று அணிநாளத்திலே காமாட்சியாக வரம் தாங்கி மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய அண்ணன் சிகாமணி என்னொரு பேருனாலே சொல்ற காமாட்சி அம்மனுக்காக திருவிழா திருவிழார் அண்ணாவர் பங்கிலே அம்மன் நம்ம அருள் கொடுப்பாங்க. இன்னும் மகாராஷ்டிரா மூர்த்திய தானிப்பட்டு நேரத்திலே சிறப்பாலுமே வாழ்ந்து நாடகத்திலே சிறப்பாக திகழ்ந்து பல ஊர்களுக்கு சென்று அப்படிப்பட்ட செந்தில் ஆசிரியர் பள்ளிக்கு ஆசிரியர் நாடகத்துக்கு ஆசிரியர் அப்படிப்பட்ட செந்தில் ஆசிரியர் அவர்கள் அம்மன் பாதுகாக்க நூறாயிரத்துக்கு அண்ணாவர் பங்கு அம்மன் தள்ள மகாராஷ்டிரா மூர்த்திய தானிப்பட்டு ஆதரக்கூடிய புல்லன் அவர்கள் அம்மன் பாதகாணிக்கையாக ரூபாய்த்திருக்கிறார். சொன்ன காமாட்சி அம்மன் மகாராஷ்டிரா தானிப்பட்டு வாசனம் காலம் செல்ல நாராயண அவர்கள் நாடகத்தில் கும்பிலி நாராயண அவர்கள் அம்மன் பாதகாணிக்கை ரூபாய்த்திருக்கிறார். தானிப்பட்டு நேரத்தை சேர்ந்த காத்தராயன் நாடகத்தில் காமாட்சி அம்மன் பாதுகாணிக்காக இதோ பிக்சருக்காக இன்னும் காத்தராயன் அவர்கள் 50 ஆளுக்கு அண்ணார் மணி அம்மன் நம்ம தள்ள அதேபோல் நமக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று நாம் செய்தால் அந்த சிலையிலிருந்து அம்மா என்று கேட்கின்றது. சரி இருக்கட்டும், அம்மா என்றால் நமக்கு பிள்ளை முறை ஆகிறது. பிள்ளை அமரச் செய்தேன். அப்படி அந்த பிள்ளை அமரச் செய்தால் அந்த பிள்ளை பிள்ளையார் என்று சரி இருக்கட்டும். அப்படி என்று மீண்டும் மணலை குவித்து பெரும் தானம் செய்தேன். தானம் செய்யும் வேளையில் அந்த சிலையிலிருந்து தங்காயிரம் நாமும் ஆண் துணை வேண்டும் என்று தயவு செய்தால் முதலில் அம்மா என்று கேட்டது. சரி இருக்கட்டும், தங்கா என்றால் நமக்கு அண்ணன் முறை ஆகிறது. அண்ணன் அண்ணன் என்பவர் ஆபத்து இருப்பார். அப்படி என்று அண்ணனை மறுபடியும் அமரச் செய்து அண்ணன் அண்ணன் யார் என்றால் அண்ணன் அமலக்கண்ணன் ஆவார். மீண்டும் வெறும் தானம் செய்து அவளை குறித்து வெறும் தானம் செய்து கேட்டது. சரி என்ன கேட்டது நீங்களோ என்னை மனதாக சொன்னேன். அவரும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏனென்று கேட்டேன். அவரும் நீங்களோ என்னை படைத்தவர், உனக்கு பண்ணிருக்கின்றது, ஆகையால் அதை திரும்ப சொல்லிக் கொள்ள மாட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டார். சரி இருக்கட்டும், நான் அதற்கு ஒரு உபாயம் செய்கிறேன் என்று சொன்னேன். அவரும் என்ன உபாயம் என்று கேட்டார். உனக்கும் 3 கண் இருக்கின்றது அல்லவா, அதை உங்களுக்கு ஒரு கண் தருகின்றேன். அதை வைத்துக் கொண்டு நீங்களும் உன்னை உங்கள் நெற்றிகளை திறந்து பார்த்தால் நான் எந்த தாங்கலாகிறேன். அப்படி தாங்கலாகி 60 நாள் எடுத்து பெண்ணாக திரிக்கிறேன். சில நாள் கழித்து பருவம் அடைந்தவுடனே நீங்களும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவரும் அதை ஏற்றுக்கொண்டு எனது நெற்றிகளை எடுத்து
அவருக்கு கொடுத்தேன். அந்த நெற்றிக்கண் இருந்ததிலிருந்து எனக்கும் உதிரமானது நிற்காமல் கொண்டிருந்தது. அந்த உதிரமானது நிறுத்த என்னிடமிருந்த குங்குமத்தை எடுத்து என் நெற்றியில் வைத்தேன். அப்போது அந்த உதிரமானது நின்றுவிட்டது. அந்த உதிரமானது தான் இன்றைக்கும் எங்களுக்கு மாதம் ஒரு முறை மாதவிடாயாக வருகிறது. அப்படி அவரும் என்னை நெற்றிக்கும் தெரிந்து பார்த்தவுடன் நானோ என்று தாமலாகிவிட்டேன். பின்பு பருவ நாட்டில் எடுத்தேன். பெண்ணாக பிறந்து மற்ற வயது ஆனபடியால் அவரும் என்னை வந்து திரும்ப முறைப்படி செய்து கொண்டார். இப்படியெல்லாம் இருந்து இந்த மக்களை பாதுகாக்கிறது. அதுவும் தவிர அதாவது பூங்காவன் என்றால் எனக்கு ஊன்றுகோலாகவும் அதாவது துணையாக இருந்து காலம் சென்று விட்டார். காலம் சென்றாலும் அவர் பேருந்து மேடையில் விளங்க வேண்டும் என்று காமாட்சம்மனை வேலை தாங்கி நடிக்கக்கூடிய கடவுளர்களுக்காக
மாதிரி போன மாதிரி அவன் போய் வீட்டில் போடுறான் மங்களம் உண்டாகட்டும்பா. ஆனால் புதுகணங்களா நானும் இந்த சபை நாடி வரும்போது மத்தளம், தம்பூரி, வீணை, கங்கா, வேடிகை என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் எப்படி ஒலிக்கின்றது பார்த்தாயா? அதுவும் தவிர ஆதி காலத்தில் வல்லாளப்பட்டினம் என்ற ஒரு பட்டினம் இருந்தது. அந்த வல்லாளப்பட்டினத்தை ராஜ்யம் செய்யக்கூடிய அந்த வல்லாளகண்டனுக்கு பிசாசினி என்ற ஒரு மனைவி இருந்தார். அவர்களுக்கு அவர்களுக்கு திருமணமாகியும் திருமணமாகி குழந்தை இல்லை. அவர்களும் நமக்கு திருமணமாகி ஒரு நாட்களாகின்றது. ஓர் குழந்தை இல்லையே, இந்த நாட்டை யார் அதுக்கப்புறம் ஆள வேண்டது என்று ரொம்ப கவலையாக இருந்தார். அப்போது ஒரு நாள் நாட்டிற்கு சென்ற போது அந்த வழியாக வந்த நாரத முனிவர், அந்த நாரத முனிவருக்கும் அன்று ஒரு கலகம் இல்லை. கலகம் இல்லாமல் வைத்துக் கொண்டிருந்தார். உனக்கு அண்ணன் முருகன் ஆகின்றது. ஆமாண்டா வல்லாளகண்டனுக்கு ஒரு யோசனை சொன்னார். என்ன யோசனை என்றால், பிறகு நாட்டை ஆள ஒரு வாரிசு என்று அதற்கு நோக்கி அதுவும் தான் செய்தார். ஈஸ்வரன் நோக்கி தாம் செய்த தவத்தை மெச்சி ஈஸ்வரன் நீயும் ஒரு வரம் கேட்க வேண்டும். வரம் என்றால் முதலாக குழந்தை வரம் கேள். அந்த குழந்தை இருப்பவர் என்றால் நீயோ நான் கேட்டு சத்தியம் பண்ணி செய்து தர வேண்டும். அப்படி என்று அந்த வல்லாளகண்டன் பரவசம் அடித்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வரம் கேட்டான். என்ன ஒரு கேட்டான் தெரியுமா? எனக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை நீயாக வந்து பிறக்க வேண்டும். நீயாக என்றால் பரவசம் வந்து மனைவி பிசாசினி வயிற்றில் நீயாக பிறக்க வேண்டும். அப்படி என்று வரம் கேட்டான். அப்படி என்று அந்த வரத்தை வழங்கிவிட்டார். அந்த வரம் கொடுத்தவுடன் பிசாசினி வயிற்றில் கருவானது உருவானது. அந்த கரு உருவாகி வளர பரமசிவனும் நிறுத்து போனார். அவர் நிறுத்து போன உடனே நானும் அண்ணாவாகிய கணவரும் மிகவும் கஷ்டமான நிலையில் உள்ளார். இதற்கு ஓர் உபயம் வேண்டும் என்று அண்ணாவிடம் கேட்டேன். அவரோ
நீயோ பல்லாளப்பட்டி சென்று ஒரு குருவ பெண்ணாக குடி சொல்லும் குருவ பெண்ணாக சென்று அந்த விசாசியிடம் வல்லாளரிடமும் குடி சொல் என்ன குடி என்றால் நீ உனக்கு பிறகு இருக்கும் குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்கின்றது. அந்த கண்டத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் வல்லாளப்பட்டியில் வெளியில் இருக்கும் ஒரு ஆலமர விருட்சம், அந்த ஆலமர விருட்சத்தில் இருக்கும் காய்கறியிடம் கிறிஸ்தவம் பார்த்தால் நன்றாக பிறக்கும் அப்படி என்று சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அந்த நிசாசனிக்கோ குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களோ அந்த வல்லாளப்பட்டினத்தில் ஆலமர விருட்சத்தில் சென்று கிறிஸ்தவம் பார்க்க செல்கிறார்கள். அப்போது நானும் என் அண்ணன் சொல்கிறாரும் அந்த தாய்க்கியாக உருமாறி நானே தாய்க்கியாக உருமாறி காவலர் அவனை வீட்டிற்கு வெளியே காவலாகவும் காவலரானை வீட்டிற்கு வெளியே காவலாகவும் காத்தவரானை ஒரு எலுமிச்சக்கடியாக மாற்றி என் கூடையிலேயும் வைத்துக் கொண்டு தாய்க்கையாக சென்று பிரசவம் பார்க்க அப்படி நான் சென்ற போது அவர்கள் வந்தார்கள் பிரசவம் பார்க்க. கண்டவுடன் நான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் என்ற பெண் மட்டும் உள்ளே வர வேண்டும், மீது யாருமே உள்ளே வரக்கூடாது என்று ஒரு கட்டளையிட்டேன். அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு விசாசிரியை வீட்டுக்கு அனுப்பினார். நானும் அவரை வயிற்றை கீற்று விசாசிரி என்ற பெண் வயிற்றை கிழித்து அந்த குழந்தை வெளியே எடுத்தேன். ஏனென்றால் அந்த குழந்தை தேவர்கள் நேராக ஜோடி வழியில் பிறந்தால் இந்த நாடும் நாட்டு மக்கள் மகிழ்ந்தார்கள். அதனால் அந்த குழந்தை ஏழு வழி பிறக்க விடாமல் வயிற்றை கிழித்து வெளியே எடுத்து அப்போது வயிற்றை கிழித்து வெளியெடுக்கும் போது எனக்கும் ரத்தத்தை பார்த்தவுடன் ரத்த வரி பிடித்துவிட்டது. ஆகையால் அந்த பெண்ணை உடலை உருவி மாலையாக போட்டு அப்போது அதைத்தான் இன்னும் இந்த ஊரில் மாசி மாசம் அமாவாசை என்று மயான கையில கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவிர அபிநாடு வரும்போது தேவர்கள் எல்லாம் அம்மன் வந்து குறை தீர வேண்டியது என்று மலர் மாறி தூவ வேண்டும். தவிர நானும் இன்னும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் காஞ்சியிலே விசாலாட்சியாகவும் காசியிலே விசாட்சியாகவும் மதுரையிலே அம்மையப்பர் மாரியம்மனாகவும்
மேல்மருவத்திலே ஆதி பராசக்தியாகவும் மேல்மலையிலூரிலே வடையாட்டிலே ரேணுகாம்பாலாகவும் ராணிப்பாடியிலே ஆரியம்மனாகவும் அப்படியெல்லாம் இந்த ஊர் மக்களை காட்சியளிக்கின்றேன். இந்த காட்சியில் நல்ல நாளிலே முருகன் செட்டியார் முருகன் செட்டியார் மணிநாடு காமோலியார் தொடர்ந்து நடித்த முருகன் அவர்கள் அவர்களை கற்பூரமோ அன்னதானம் உண்டாகிவிட்டிருக்கிறார். அன்னார் பக்கம் அம்மன் அமுதாரை அப்படி ஒரு காலத்தில் நானும் மரமணியத்தில் அளவாகம் முப்பது பிரம்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவோ முண்டன் மூர்க்கன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் பிரம்மாவிடத்து ஓர் வரம் கேட்டார். பிரம்மாவோ தவத்தை மெச்சி முண்டன் மூர்க்கன் என்ற இருவருக்கும் ஆகா வரத்தை அவர்களும் சாகாவரத்தை வைத்து தேவர் நாட்டு மக்கள் அனைத்தையும் கொடுமைப்படுத்தினார். அப்போது இந்த பிரம்மாவையே அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்போது தேவர் மூவர் அனைவரும் என்னிடத்தில் சென்று ஒரு உபாயம் கேட்டனர். மூர்க்கன் என்ற அசுரர்கள் இருவரும் ரொம்ப நாட்டை மதம் செய்கிறார்கள், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வந்து சொன்னார்கள். அப்போது இந்த பிரம்மா என்ன வரம் கொடுத்தார் என்று நான் கேட்டேன். அப்போது பிரம்மாவோ அவர்களுக்கு சாகாவரம் கொடுத்து அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, விலங்கு, மனிதன் அனைவராலும் உங்களுக்கு சாவு நேராது. உங்களுக்குள்ளே அண்ணன் தம்பி இருவருக்குள்ளே என்று மனசாபம் உண்டாகிறதோ அன்று நீங்கள் ஐந்து விடுவீர்கள் என்று வரம் கொடுத்தேன் என்று சொன்னார். வரம் கொடுத்தேன் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு நானும் முண்டன் மூர்க்கன் இருக்கும் நாட்டிற்கு சென்றேன். அப்போது அவர்கள் முண்டன் மூர்க்கன் இருவரும் ஒரு நாள் முண்டன் நாட்டை ஆண்டால் மூர்க்கன் காட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படி மூர்க்கன் நாட்டை ஆண்டால் முண்டன் காட்டிற்கு செல்ல வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் 16 வயது ஆட்டோ யாரும்